வணக்கம். இன்றைய பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் விஜய் பொதுக்கூட்டத்திற்கு விறுவிறு ஏற்பாடுகள். QR கோடுடன் கூடிய 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. வாக்குறுதியை நிறைவேற்றாத தமிழக அரசுக்கு அரசு ஊழியர்கள் கண்டனம். ஜனவரி 6 முதல் தொடர் போராட்டங்களை நடத்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு முடிவு. தர்மபுரி போராட்டத்தில் போலீஸ் கையை கடித்த நிர்வாகி இரவோடு இரவாக கைது செய்த போலீஸ். திமுகவுடன் கூட்டணியை தொடர தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் விருப்பம். டெல்லி தலைமை முடிவை மாற்றினால் கட்சியை உடைக்க திட்டம். கேரள நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என எர்ணாகுளம் கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. இனி வருவது விரிவான செய்திகள். கரூர் சம்பவத்தை அடுத்து 2 மாதங்களுக்கு பிறகு புதுச்சேரியில் தாவிக பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களை டிசம்பர் 9ஆம் தேதி விஜய் சந்திக்கிறார். பிரச்சார வாகனத்தில் நின்று பேச உள்ளார். இந்த பொதுக்கூட்டத்தில் மேடையும் இல்லை, தொண்டர்களுக்கு இருக்கையும் இல்லை. QR கோடுடன் கூடிய நுழைவுச்சீட்டு இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். தமிழகத்தில் இருந்து தாவிக தொண்டர்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் என போலீசார் கட்டுப்பாடு விதித்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று கூறி ஆட்சியில் அமர்ந்த ஸ்டாலினும் அவரது அமைச்சர்களும் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து வாக்குறுதிகளையும் காற்றில் பறக்கவிட்டு விட்டதாக அரசு ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்தும் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற போராட்டம் நடத்தப்போவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர். போராட்டத்தின் போது காவல்துறை அதிகாரியின் கையை கடித்த தாவிக நிர்வாகிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் புதிதாக திறக்கப்பட்ட தனியார் மதுபான கடைக்கு எதிராக தாவிக கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியவர்களை பாதுகாப்பில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தாவிக தொண்டர் போலீசாரின் கையை கடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணியை தொடர விரும்பும் நிலையில் அதற்கு எதிராக காங்கிரஸ் டெல்லி தலைமை செயல்பட்டால் தமிழகத்தில் காங்கிரஸ் மீண்டும் பிளவை நோக்கி செல்ல வாய்ப்புள்ளதாக கட்சி வட்டாரங்களில் கூறப்படுகிறது. 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுடன் கூட்டணியை விரும்பாத மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் உடைந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உருவானது. தற்போது தாவிகவுடன் காங்கிரஸ் கூட்டணி சேர வேண்டும் என டெல்லி தலைமை விரும்பும் பட்சத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியில் பிரிவு ஏற்படும் சூழல் உருவாகி உள்ளதாக சத்தியமூர்த்தி பவன் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் பிரபல நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நடிகர் திலீப்பை விடுதலை செய்து எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு கேரவன் வேனுக்குள் வைத்து நடிகை பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் சுனில் உட்பட 6 பேர் குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிமன்றம் திலீப் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என தீர்ப்பளித்து அவரை விடுதலை செய்துள்ளது. தாவிக விரைவில் தனது அதிகாரப்பூர்வ தேர்தல் சின்னத்தை பெறும் என்றும் அந்த சின்னம் வெளிவந்ததும் தமிழக அரசியல் கணக்கீடுகள் முழுவதும் மாறும் என்றும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் டிசம்பர் 16ஆம் தேதியன்று தாவிக தலைவர் விஜய் தலைமையில் பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கான அனுமதி கோரி காவல் நிலையத்தில் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் இளம் வாக்காளர்கள் பலரும் தங்களின் பெற்றோரிடம் விஜய்க்கு வாக்கு போட சொல்லும் அளவிற்கு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். சிவபெருமானின் பஞ்சபூதங்களின் மண்தளமாக போற்றப்படும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை 5 மணி அளவில் யாக சாலையிலிருந்து மேளதாளங்கள் சிவபாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் கோபுர உச்சிக்கு சிவாச்சாரியர்களால் கொண்டு செல்லப்பட்டது. காஞ்சி சங்கர மடத்தின் மடாதிபதிகள் முன்னிலையில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்ட போது கூடியிருந்த பக்தர்கள் ஓம் நமச்சிவாய அரோகரா என பக்தி முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகங்களும் மகா தீபாராதனைகளும் நடைபெற்றன. கடன் வழங்கும் நிறுவனங்கள் 4 லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு மக்களிடம் இருந்து எந்த பிணையும் பெறக்கூடாது என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 10 லட்சம் வரையிலான கடன்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களிடம் இருந்து பிணை பெறக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தனிநபர் அல்லது நிறுவனம் கடன் வழங்க வேண்டும் என்றால் அரசு ஆன்லைன் போர்ட்டலில் பதிவு செய்து இருப்பது அவசியம் எனவும் பதிவு கட்டணமாக 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவில் அமெரிக்க தூதரக அலுவலகம் அமைந்துள்ள சாலைக்கு அமெரிக்க அதிபர் டிரம்பின் பெயர் வைக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது.
கூகுள் நிறுவனத்தை கௌரவிக்கும் விதமாக ஹைதராபாத்தின் முக்கிய சாலைக்கு கூகுள் தெரு என்று பெயரிடப்பட இருக்கிறது. அதேபோல மைக்ரோசாப்ட் மற்றும் விப்ரோ நிறுவனங்களின் பெயர்களையும் சாலைகளுக்கு வைப்பது தொடர்பாக தெலுங்கானா அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் எனவும் சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி.